ரிஷப ராசி மார்ச் 2026 எப்படி இருக்கு? கேந்திரத்தில் 10ஆம் வீட்டில் சூரியன் புதன் செவ்வாய் ராகு சேர்க்கை. ஸோ பியூட்டிஃபுல்லான சேர்க்கை. குரு பார்வை. இந்த வருடத்தில் நீங்கள் மிகப்பெரிய வெற்றி அடையணும், பெரும் பணக்காரன் ஆகிறதுக்கு இந்த மார்ச் மாதம் பயன்படுது. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட். ரிஷப ராசி மார்ச் 2026 எப்படி இருக்கு? ரிஷப ராசிக்காரர்களுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இருந்தாலும் தெளிவாக சொல்கிறேன். இதில் சில குறைகளும் இருக்குது, சில நிறைகளும் இருக்குது. அட்டகாசமாக நம்ம அத்தனையும் பேசுவோம். ஏன்னு கேட்டேன்னா, உங்கள் ராசியை வந்து உச்சம், உங்கள் அறிவு மனசும் ஒட்டம் பறக்குது. த கிரேட்டஸ்ட். 5 புதன் தொழில் ஸ்தானத்தில் குரு பார்வை. எக்ஸ்ட்ராடினரி. திரிகோணம்ங்கிறது 1ஆம் வீட்டுக்கு அதிபதி, 5ஆம் வீட்டுக்கு அதிபதி, 9ஆம் வீட்டுக்கு அதிபதி. உங்கள் ராசியாதிபதி 1ஆம் வீட்டுக்கு அதிபதி லாபஸ்தானத்தில் உச்சம். உங்கள் பாகிஸ்தானத்தில் 9ஆம் வீட்டுக்கு அதிபதி லாபஸ்தானத்தில் தன் சுயசாரம். 5க்கு அதிபதி இன்னொரு திரிகோணாதிபதி கேந்திரத்தில் 10ஆம் வீட்டில் சூரியன் புதன் செவ்வாய் ராகு சேர்க்கை. ஸோ பியூட்டிஃபுல்லான சேர்க்கை. குரு பார்வை. கிட்டத்தட்ட 8 கிரகம் ராயலாக இருக்குது. 7 கிரகம் கேது தவிர. அதனால சொன்னேன், கொஞ்சம் ஏமாந்தால் உடம்பு கெடுக்கும். அதுபோக பொதுவாகவே நான் சொல்கிறது, ஒரு ராசிக்கு நான் பலன் சொல்கிறேன்னா யாராச்சும் ஒருத்தர் மைண்டில் வச்சுக்குவேன். அருண்குமார் சின்ஹா, நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். எஸ்பிஜே டைரக்டர், ஃபார்மர், இறந்துட்டார். இன்றைக்கி இருந்திருந்தாருன்னா கேபினெட்டில் மந்திரியாக இருந்திருப்பார். அவர் வந்து 2016 2023 வரைக்கும் 7 வருடங்கள் எஸ்பிஜே டைரக்டராக இருந்தவர். அதாவது பிரைம் மினிஸ்டர் வீட்டில் அவர் தான் அதிகாரத்து மையத்தினுடைய நம்பர் 1 அஃபீஸர் கூட சொல்லலாம். எனக்கு ஒரு ஓன் எல்டர் பிரதர் மாதிரி. த கிரேட்டஸ்ட் மேன் இன் த வேர்ல்டு. நல்லா லக்கி. நீங்கள் பிரபண்ணா வந்து கோயம்புத்தூர் பிரபண்ணா பற்றி உங்களுக்குலாம் தெரியாது. எக்ஸ் மினிஸ்டர். ராஜராஜ சோழன் நம்மளாம் வாழ்ந்தது பார்த்ததில்லை, நான் பார்த்துருக்கேன். அவர் தான் ராஜராஜ சோழன். ஒரு 100 தடவை எனக்கு பணம் கொடுத்துருப்பார். பெரிய பணம். 100 தடவை ஆன் டைம் கொடுத்துருப்பார். சிரிச்சுட்டே கொடுத்துருப்பார். சிரிச்சுட்டே என்னை காப்பாற்றின தெய்வம் அவர். பெரிய இன்கம் டேக்ஸ் ரைடு, ஏகப்பட்ட லஞ்சம் எல்லாம் அவர் கொடுத்தார். ஜெயலலிதா அம்மா என்ன வேணாலும் பண்ணாங்க எனக்காக. போய் ஜஸ்ட் ஒரு 20 ரூபா கொடுங்கிறேன், 200 மடங்கு பணம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி. ஸோ வாழும் தெய்வம் பிரிஜேஷ் ரெட்டி, வாழும் தெய்வங்களோட நான் கடந்து போயிருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ அந்த ரிஷப ராசினாலே அந்த அருண்குமார் சின்ஹா தேங்க்ஃபுல்லாக இருக்குதுங்களா. கிராட்டிடியூட். நம்ம வாங்கின அந்த பணத்துக்கும் அறிவுக்கும் பாதுகாப்புக்கும் தேங்க்ஃபுல்லாக இருக்குது. அந்த தேங்க்ஃபுல்னஸ் மட்டும் தான் நம்ம ஜெயிக்க வைக்கும். கிராட்டிடியூட் இல்லை. நம்மளுக்கு வந்த பணத்துக்கு, நம்மளுக்கு கிடைச்ச பாதுகாப்புக்கு, நம்மளுக்கு கிடைச்ச அன்புக்கு, பாசத்துக்கு நம்ம நன்றியோடு இல்லைன்னா பீஸ் ஆயிடும். நம்ம நன்றியோடு இருக்கணும். நான் நன்றியோட அருண்குமார் சின்ஹா சார் நினச்சிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு தரேன். அப்போது ரிஷபராசி நண்பர்களே, உங்களுடைய உடல் ஒரு 100% அல்லது அதுக்கு மேலே நன்றாக இருக்கும். உங்களுடைய மனது, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 500% கூட மனத்தெளிவுடன் மன உறுதியோடு இருக்கலாம். உங்களுக்கு இன்னும் வேணும்னா என்னை கேளுங்க, நான் சொல்லித்தரேன். என்னுடைய மனத்தெளிவு மன உறுதி ஒரு 1,00,000 மடங்குக்கு மேலே. பியூட்டிஃபுல்லான மனத்தெளிவு மன உறுதியும் உள்ளவன் நான். ஆக்சுவலி என்னுடைய மைண்டில் எதுவுமே மிஸ் ஆகாது. ஆக்சுவலி த கிரேட். எதை செய்யணும், எப்படி செய்யணும் எனக்கு நல்லா தெரியும். ஸோ ரிஷபராசிக்காரர் என்னோடலாம் அடையினாங்க. நம்மளாம் பெருத்த வெற்றிகளை அடையலாம். எதற்காக சொல்கிறேன்னா, அடுத்த வருஷம் ஜூன் மாதம் 26 2027 ஜூன் 26 அன்றைக்கி உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்குது. இந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் 10 வருஷ வாழ்க்கையை அடைஞ்சிடணும். அப்போ தான் 7.5 சனி உங்களால் ஈஸியாக சந்திக்க முடியும். அதற்காக நான் சொல்கிறேன். அடுத்து குடும்ப விருத்தி எக்ஸ்ட்ராடினரி. செல்வாக்கு, அந்தத்து, மரியாதை, பணம் பியூட்டிஃபுல்லாக. வாக்கு பழிக்கும். சந்திப்புகள் அருமையாக இருக்கும். வயசில் மூத்தவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க. லவ்லி. எடுக்கிற முடிவில் ஜெயிக்கிறீங்க. பெரிய தைரியசாலியாக இந்த டைம் வெளியில் காட்ட மாட்டீங்க, ஆனால் முடிவில் ஜெயிப்பீங்க. இந்த 4ஆம் வீட்டு கேது 29 மார்ச்சில் கேது சரத்துக்கே வந்துடுறாரு. இட்ஸ் ஓகே. அதிக பாடங்களை கற்றுக்குறீங்க, தெரிஞ்சுக்கிறீங்க, புரிஞ்சுக்கிறீங்க. லைஃப் நல்லா போகுதுன்னு எடுத்துக்கலாம். 4ஆம் வீட்டு கேது வந்து மனதில் நீங்கள் தியானம் கற்றுக்கலாம், சாமி கும்பிடலாம், படிக்கலாம், அப்கிரேட் ஆகிடலாம், நாலேஜில் நீங்கள் முன்னேறலான்னு அதுக்கு அர்த்தம். அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண மாட்டேன். ஏன்னா 4க்குரிய சூரியன் வந்து குரு பார்வையில். அது வந்து மாசி மாதத்தில் மார்ச் 15 காலையில் 1 மணி வரைக்கும். அதே மார்ச் 15 விடிகிற பொழுது சூரியன் வந்து உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருப்பான். சூரியன் சனி சுக்கரன் சேர்க்கை விபரீத ராஜம். தி பியூட்டிஃபுல் எக்ஸ்ட்ராடின் த கிரேட். அது அந்த இடத்துல.
அப்போ யோசிச்சு பாருங்கள், உங்களுடைய சந்தோஷம், சாப்பாடு, தூக்கம், திரும்பி வண்டி வாகனம் அபிவிருத்தி அடையுது. அபார்டன்ஸ், அபிவிருத்தி, வெற்றிகரம், மல்டிப்ளை ஆகும். இந்த செஸ் கட்டத்தில் சொல்லுவாங்களே, ஃபஸ்ட்டு பெட்டியில் 2 நெல்லை வச்சிரு அல்லது 1 நெல்லை வச்சிரு, 2வது பெட்டியில் 2 நெல்லை வை, 3வது பெட்டியில் 2x2 4 நல்லது வை, 4வது பெட்டியில் 4x4 16 நல்லது வை, 5வது பெட்டியில் 16x16 254 நல்லது வை, 6வது பெட்டியில் 254x254. இப்படியே நெல்மணியை அடுக்கினா மொத்த உலகத்திலையும் தயாராகிற நெல்மணிகளையும் அங்கே அடுக்க முடியாதுங்கிறான். எப்படி பாருங்க, குமுலேட்டிவ் அது இன்ட்ரெஸ்ட். அந்த மாதிரி ஒரு பெருத்த வெற்றி உங்களுக்கு இந்த லாபஸ்தானத்தில் இருக்கிற சூரியன், சனி உங்களுக்கு சுக்கிரன் தருவான். இது வந்து ரிஷபராசிக்கு மட்டும் இல்லை, இது கன்னி ராசிக்கு பொருந்தும், இது மிதுன ராசிக்கு பொருந்தும், இது கும்ப ராசிக்கு பொருந்தும். கொளுத்து இடுங்க, நீங்களாம் பெருத்த வெற்றி அடை. பெயர் புகழ், மரியாதை, குழந்தைங்க, சுபகாரியங்கள், பியூட்டிஃபுல்லாக அப்படி நெஞ்சு பாருங்கள், அப்படி முடி எந்திரிச்சு வரும், நெஞ்சு குளிர்ந்து வச்சு. சும்மா ஜாதகத்தில் ஒன்றுமே இல்லைனா கூட வானத்தில் கோச்சாரம் நல்லா இருக்குது, ட்ரை பண்ணால் நீங்கள் அடையலாம். ட்ரை பண்ணணும் நம்பர்களே. ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை. இப்போ நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒரு ஏஜ் ஒரு ஃபேக்டர் தோணுது, சம்டைம் தோணக்கூடாது. நான் ஒரு 40 வருஷத்துக்கு மேலே நல்லா இருப்பேன். எனக்கு கோஆர்டினேஷன் தேவைப்படுது. எப்பொழுதுமே யாரோ ஒருத்தர் என்னை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். காரணம், டிஃப்ரெண்ட் டைரெக்ஷனில் யோசிக்கிற ஒரு ஆள். ஆனால் ஜென்ரலாக கேட்டீங்கன்னாங்க, ஒரு மனிதனுடைய மூளை எவ்ரி 2 hours ஒன்ஸ் முன்னேறக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இப்போ ஏன் நபிகள் நாயகம் வந்து ஒரு நாளைக்கு 5 முறை தொழுக சொன்னார்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை நீங்கள் கடவுளை தொழுகிறீங்க, அல்லாவை தொழுகிறீங்க. அப்போ எவ்ரி 3 hours அல்லாஹ் உங்களை ஜெயிக்க வைக்கிறார். இதுதான் முஸ்லீம் மதம் சொல்லும். நம்ம எவ்ரி 2 hours ட்ரை பண்ணலாம். நம்ம இந்த வருஷத்தில் 10 மடங்கு ஜெயிக்கணும், எனக்கு மெயில் பண்ணுங்கள், உங்களை ஜெயிக்க வைக்கிறேன். எங்கிட்ட ஐடியா இருக்குது. அது ஒரு தியான முறை, அது ஒரு மன தெளிவு, அக்யூரசி, நினச்சதை அடையிறது, பிரித்து பெடல் எடுத்துகிட்டு. அது ரிஷபராசிக்கு பொருந்தும். இந்த வருடத்தில் நீங்கள் மிகப்பெரிய வெற்றி அடையணும், அடைஞ்சிருங்க. கடன் கிடைக்கும், நோய் அழியும், துன்பம் அழியும், எதிரி அழிவான், பெயர் புகழ் மரியாதை கொடிக்கிட்டு பறக்கும், குழந்தைங்க நன்றாக இருக்காங்க, பெரிய வெற்றி, பெரிய நிம்மதி, அற்புதம் டு த ஒய்ஃப், த கிரேட் டு த ஒய்ஃப். ஏன்னா 7 செவ்வாய் குருமங்கள யோகம், கிரேட் டு த ஒய்ஃப். சுக்கரன் உச்சம் லாபஸ்தானத்தில், இன்பம், பயணங்கள் த்ரூட் த வேர்ல்டு, வேறு ஸ்டேட்டு. இல்லை நான் என்னங்க த்ரூட் த வேர்ல்டு, நான் ஈரோட்டில் வந்து நான் பஜ்ஜி கடை வச்சுருக்கேன், வச்சுக்கோங்க. நைட்டு 8 மணிக்கு மேலே கடை சாத்துங்க, 10 மணிக்கு ஒய்ஃபோடு உட்காந்து 2 மணி வரைக்கும் அரட்டை அடிங்க, மொட்டை மாடியில் போய் உட்காந்துக்கிட்டு, அல்லது உங்கள் வீட்டில் பெட்ரூமில் உட்காந்து பேசிக்கிட்டே இருங்க. மனைவியோட அன்பாக பாசமாக பேசுகிற அத்தனை பேரும் ஜெயிச்சிருவான். காதலோட கசிந்து இருந்தால் வெற்றி. உங்கள் மனைவியோட, உங்கள் கணவனோட அன்பாக பாசமாக நீங்கள் காதலித்தால் வெற்றி. காதலில் கடவுள் இருக்கின்றார். அந்த காதலிக்கிற பொழுது ஆள் மனதில் நான் பணக்காரன் ஆகிட்டுக்கிறேன், நான் பணக்காரி ஆகிட்டுக்கிறேன்னு சொல்லிக்கிங்க, நீங்கள் ஜெயிச்சிடலாம். இந்த வழிகாட்டுதலை நான் உங்களுக்கு தர்றேன். எங்கெல்லாம் இறைவன் வாழ்கிறான், எந்த இடத்துல இறைவன் வாழ்கிறான், அந்த இடத்துல தட்டி விட்டுக்கிட்டே இருக்கும், ஜெயிக்கலாம். எனக்கு ஒரு கொள்ளைக்காரனை தெரியும் தமிழ்நாட்டில், பெரும் சண்டாளன். அவனை எளிதாக நம்ம ஜெயிச்சிடலாம். பெரிய பணம் வச்சுருக்கான், என்ன வேணாலும் செய்வான், பணத்துக்காக, அதிகாரத்துக்காக என்ன வேணாலும் செய்வான். அவனை நாமெல்லாம் ஜெயிச்சு காட்டலாம். அவனால் நமக்கு ஒரு போட்டியே கிடையாது. வேறு சவுண்ட்மே தேர்வியாக லிவிங் அப்படிலாம் நினச்சோம்னாலே அவன் பெரிய ஆளாயிடுவான். நினைக்கக்கூடாது. ஸோ நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு ஒரு இடத்துல திடீர்னு பார்த்தா, கோயம்புத்தூரில் பெஸ்ட் 5 பேர்த்தில் நீங்களும் ஒருத்தராக இருக்கணும், சேலத்தில் பெஸ்ட்டு 3 பேர்த்தில் நீங்களும் ஒருத்தராக இருக்கணும், சென்னையில் பெஸ்ட்டு 10 பேர்த்தில் நீங்களும் ஒருத்தராக இருக்கணும். வித் இந்த இயர் அடுத்த வருஷத்தில் சவுத் இந்தியாவில் ஒருத்தராக இருக்கணும், இந்தியாவில் ஒருத்தராக இருக்கணும் பெஸ்ட்டாக, ஒரு 10 பேர் 20 பேர் 100 பேர்த்தில். அப்போ என்ன ஆயிரும்? அவ்வளோதான், போதும். இதுக்கு மேலே வாழ வேண்டிய அவசியம் இல்லை. உட்காந்து 3 வேளை சாப்பிட்டுட்டு சாமி கும்பிட்டு ஊர் சுற்றி சந்தோஷமாக இருக்கலாம். ரிஷபராசி கலப்பி எடுக்கலாம், என்னோட ட்ராவல் பண்ணு. இல்லற வாழ்க்கை நன்றாக இருக்குது. எப்பொழுதும் சொல்லதான் நண்பர்களே, நீங்கள் என்னோடய யூடியூப்பை ரெகுலராக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க, எல்லா வீடியோக்களையும் பாருங்கள். மனத்தெளிவுனா தூய மனத்தெளிவு. உங்களுக்கு மேலே சந்தேகமாக இருக்குன்னா ஒரு சைக்காலஜிஸ்ட் எங்களோட உட்கார வைங்க, 10 சைக்காலஜிஸ்ட் உட்கார வைங்க, 100 சைக்காலஜிஸ்ட் உட்கார வைங்க, 50 தீக்காக்காரன் உட்கார வைங்க, கடவுள் இல்லைன்னு மறுக்கிறவங்க 50 பேர்த்து உட்கார வைங்க, ஜோதிடம் இல்லைன்னு மறுக்கிறவங்க 50 பேர்த்து உட்கார வைங்க. ஐ எம் ரெடி டு டிஃபெண்ட். இதெல்லாம் மனதுங்க. மனதில் எதை விதைக்கிறவங்க முளைக்கும். மனசுன்னு என்ன தெரியுமா? ஆள் மனதுனா அப்படி நல்லா தண்ணி ஊறி இருக்கிற வயல், நல்லா தண்ணி ஊறி இருக்கிற நல்ல செழுமையான பூமியில் ஒரு வயல். அந்த வயலில், அந்த பூமியில் எதை விதைச்சாலும் முளைக்கும். அதுதான் ஆழ்மனம். நான் என்ன சொல்கிறேன், தீயதை விதைத்தாலும் தீயதை முளைக்குது,
நல்லதை விதைத்தாலும் நல்லது முளைக்குது. நம்ம நல்லதை விதைத்து பெரும் பணக்காரன் ஆகிறதுக்கு இந்த மார்ச் மாதம் பயன்படுது. ரிஷபராசிக்கு நல்ல தொழில் செய்யுங்க, பெருத்த லாபம். ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் உங்களுக்கு 3 கிரகம், புதன் செவ்வாய் ராகு. லாபஸ்தானத்தில் 3 கிரகம், சூரியன் சனி சுக்கிரன். அப்போ 6 கிரகம் சமூகம் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் லாபஸ்தானத்தில். வானமே இல்லை, இப்போவே ஆரம்பிச்சிருக்காங்க. உடனே மெயில் பண்ணுங்க, நம்ம பிளான் பண்ணலாம். இந்த 6ல் ஏதாச்சும் ஒரு கிரகம் தான் உங்களுக்கு திசை நடத்திட்டு இருப்பான், அல்லது 2ஆம் வீட்டுக்கு இருக்கிற குரு தானே திசை நடத்திட்டு இருப்பான். இப்போ உங்களுக்கு ஒரு வேளை குரு திசையாக இருக்கலாம், உங்களுக்கு ஒரு வேளை சனி திசையாக இருக்கலாம், செவ்வாய் திசையாக இருக்கலாம், ராகு திசையாக இருக்கலாம், புதன் திசையாக இருக்கலாம். இவ்வளோ தான் கிரகமே இருக்குது. ஏன்னா பிறக்க பொழுது சந்திர திசையில் பிறந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அல்லது 2ஆம் திசை சந்திர திசை. நீங்கள் ஒரு வேளை கார்த்திகை நட்சத்திரம் பிறந்திருந்தால் 2ஆம் திசை சந்திர திசை, ரோகிணி நட்சத்திரம் பிறந்ததுன்னா பிறந்தது சந்திர திசை, மிருகசீரிஷ பிறந்திருந்தீங்கன்னா அது செவ்வாய் திசையில் பிறக்கிறீங்க. அப்போ சந்திர திசை இல்லவே இல்லை. அப்போ நீங்கள் கண்டிப்பாக ராகு திசை, குரு திசை, சனி திசையில் தான் இருக்கீங்க. 3ம் கிரேட்டாக இருக்கா வானத்தில். உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கான்னு பாருங்கள். இல்லை எனக்கு மெயில் பண்ணுங்கள், பிளான் பண்ணலாம். 2 வருஷத்தில் செட்டில் ஆயிடும். எனக்கு ஒரு கன்னி ராசியில் ஒரு எய்ம் இருக்குது, மிதுன் ராசியில் ஒரு எய்ம் இருக்குது, ரிஷப ராசியில் ஒரு எய்ம் இருக்குது, தனுர் ராசியில் ஒரு எய்ம் இருக்குது, கும்பராசியில் ஒரு எய்ம் இருக்குது. நம்மலாம் பெருத்த வெற்றி அடையலாம், பெருத்த வாழ்க்கையை தேடலாம். நம்ம அஸ்ட்ராலஜியில் பிளான் பண்ணலாம், திட்டம் போடலாம், அடைஞ்சிடலாம், வெற்றி அடையலாம். சைக்காலஜிக்கலாக மன ரீதியாக ப்ரேயர், முருகன், பழனி முருகன் ஆசீர்வாதம். அப்படியே கண்ணை அப்படியே மூடி முருகன் நினச்சா, முருகன் கண்ணுக்கு தெரிஞ்சால் நம்ம ஜெயிச்சாச்சு. கண்ணை மூடி திருப்பதி பாலாஜி நினச்சா, பாலாஜி கண்ணுக்கு தெரிஞ்சாலும் நம்ம ஜெயிச்சாச்சு. இது எப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபைன் நம்பரில் உங்கள் மெயிலை எதிர்பார்க்குறேன். நன்றி 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 நன்றி.